ஒரு காலத்தில் தட்சங்கிற ஒரு அரசன் இருந்தான். அவன் பிரம்மாவுடைய மகன். சிவபெருமான் மனைவி சதியின் தந்தை கூட ஆவான். தட்சன் மிகவும் அகங்கார பிடிச்சவன். அவன் யாகம் செய்யும் திறமையில் பெருமைப்பட்டவன். ஒரு நாள் தட்சன் ஒரு பெரிய யாகம் நடத்தி தீர்மானித்து அதற்கு அனைத்து தேவர்களையும் முனிவர்களையும் அழைத்தான். ஆனால் சிவபெருமானை மட்டும் அழைக்கவில்லை. அவன் மனதில் இருந்த அகங்காரம் காரணமாக சிவன் யோகி மாதிரி மலைகளில் இருக்கிறான். அவன் இந்த யாகத்திற்கு பொருத்தமில்லை என்ற எண்ணத்துடன் சிவபெருமானை தவிர்த்தான். சதிதேவி தன் தந்தையின் வீட்டில் நடக்கும் யாகம் பற்றி தெரிந்து அவள் மகிழ்ச்சியாக சிவனை கேட்டாள். பிரபு, என் அப்பா யாகம் நடத்துகிறார். அங்கே நான் போகலாமா? ஆனால் சிவபெருமான் அமைதியாக சொன்னார், உன் தந்தை என்னை அழைக்கவில்லை. அங்கே நாம் சென்றால் அவன் நம்மை அவமதிப்பான் அப்படின்னு சொன்னார். ஆனால் சதிதேவி தன்னுடைய கணவர் சிவபெருமான் மீது கொண்ட பாசத்தாலும் அப்புறம் தந்தையின் பாசத்தாலும் சிவபெருமானை தவிர்த்து சதிதேவி தந்தையின் யாகத்திற்கு சென்றாள். ஆனால் தந்தை ஏன் இங்கே வந்தா அப்படின்னு சதியை தவிர்த்து அவமானப்படுத்தினார். ஆனால் சதிதேவி அந்த யாகசாலைக்கு வந்து அவள் தந்தை தட்சன் அவளை கடுமையாக இகழ்ந்தான். உன் கணவன் யோகி, அவன் மலைகளில் சுற்றுகிறான், அவன் யாகம் அறியாமல் என்று கூறினாள். சதிதேவி உடனே தன் கணவரின் அவமானத்தை பொறுக்காமல், தன் தந்தை அவமானப்படுத்தியதை பொறுக்காமல் சதிதேவி தீயில் தன்னையே மாய்த்து கொண்டார். அதை சிவபெருமானுக்கு தெரிந்தவுடன் சிவபெருமான் அதை அறிந்து கோபம் அடங்காத புயலாக மாறியது. அவரது ஜடையில் இருந்து ஒரு கூந்தலை பறித்து தரையில் வீசினார். அந்த கூந்தல் வெடித்து சென்று அங்கிருந்து ஒரு வீரன் தோன்றினான். அவன் பெயர்தான் வீரபத்திரன். அவனுடைய தெய்வீக பெண் சக்தி பத்ரகாளி. அப்படின்னு சிவபெருமான் தட்சனின் யாகத்தை அழித்து அவன் அகங்காரத்தை தண்டி அப்படின்னு அந்த வீரபத்திரனிடம் சொன்ன உடனே வீரபத்திரன் புயலாக வந்து யாகசாலையை சிறகடித்தான். அவனுடைய பல பூதங்கள், யோகிகள் எல்லோரும் சிவனின் சேனையாக இணைந்தது. யாகத்தில் இருந்து தேவர்கள் கூட அதிர்ந்து போகும் இடிமுழக்கம் போல வீரபத்திரன் தட்சனை பார்த்து அவனை விழுங்க கண்களுடன் கோபமுற்று தட்சன் பயந்து போனான். திடீர்னு தேவர்கள், முனிவர்கள், அப்புறம் விஷ்ணு போன்ற பல்வேறு கடவுள்கள் சிவன் கோபத்தை அடக்க அவர் சிவனிடம் மன்னிப்பு கேட்டார்கள். உடனே தன்னுடைய அகங்காரத்தை உணர்ந்து தட்சன் உடனே சிவனிடம் மன்னிப்பு கேட்டு மறுபிறவி எடுக்கும் தட்சன் ஆடு தலை போன்று மறுபிறவி எடுத்தான். உடனே சதி இறந்துவிட்டால் சதி மறுபிறவியாக பார்வதி ரூபத்தில் மறுபிறவி எடுத்தாள் சதி தேவி. உடனே அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. சிவபெருமான் தன் கருணையால் தட்சனை மன்னித்து அவனிடம் உடல் தலை இல்லாமல் இருந்தது. ஆனால் எனவே சிவன் ஒரு ஆட்டுத்தலையை தட்சனுக்கு பொருத்தி அவனை உயிர்ப்பித்தார். உடனே அவனுக்கு பிறகு தட்சன் தன்னுடைய அகங்காரத்தை விட்டு விட்டான். அவன் சிவபெருமானை உணர்ந்தான். சிவபெருமானை கும்பிட ஆரம்பித்தான். சிவபெருமான் சதியை பின்னர் பார்வதி என்னும் உருவில் மறுபிறவி எடுத்தாள். இதுதான் வீரபத்திரன் உருவான கதை. வீரபத்திரன் எப்படி வந்தார்னு எல்லாத்துக்கும் தெரியுதா? அதுக்கப்புறம் சிவனும் பார்வதியும் ஒன்று சேர்ந்தார்கள். சிவனும் சக்தியும் ஒன்று சேர்ந்துதான் சிவசக்தி அப்படின்னு ஒரு பெயர் வந்தது. இதனால்தான் யாராலையும் பிரிக்க முடியாது. சிவனில் பாதி சக்தி, சக்தியில் பாதி சிவன். ஆனால் சிவனை விட சக்தி பெரியவள் என்று உணரவே. ஆனால் சக்தியும் சிவனும் இரண்டு பேரும் சமம் என்று உணர்ந்தார்கள். சிவசக்தி ஓம் நம சிவாய என்ற மந்திரம் எல்லோரும் சொல்லுங்கள்.